தொடர்ந்து இந்த காலம் உங்களுக்குள் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்புகள், கடந்த காலம் ஏற்படுத்துற உணர்ச்சி கொந்தளிப்பு, எதிர்காலம் ஏற்படுத்துற உணர்ச்சி கொந்தளிப்பு, இதுல சிக்கனீங்கன்னா காலம் அப்படி நிஜமா தெரியும். அந்த டெலியூஷன்ல, இல்யூஷன்ல அப்ப வாழ்க்கையே சிக்கி சீரழிஞ்சு நரகமாத்தான் வாழ்வீங்க. எப்போ நீங்க திரை இதுல இந்த காலம் மூவாயிட்டே இருக்குன்னு புரியுதோ, அப்போ நல் வாழ்க்கையாக, ஸ்வர்க்க வாழ்க்கையாக உங்களை நீங்களே சீரமைச்சுப்பீங்க. ஆஹா, என் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமையா முழுமையா ஆனந்தமா இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை கான்சியஸா கட்டமைச்சுப்பீங்க. அது சொர்க்க வாழ்க்கை. இதை தாண்டி ஒண்ணு, எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வெளியில் இருக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாம இர்ரெலவெண்டா, ரிடண்டன்டா உங்களாலேயே மேனிஃபெஸ்ட் உருவாக்கி வாழ முடியும்னு தோணும் பொழுது நீங்க ஒரு முழு சுதந்திரமான, வெளியில் இருக்கிற எதுவும் எதனாலும் பாதிக்கப்படாத, பாதிக்க இயலாத, எதுவும் பாதிக்க இயலாத, எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு கான்சியஸ் சாவரனான ஆன்ம சுதந்திரம் பெற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் கைலாச வாழ்க்கை. நரக வாழ்க்கையிலிருந்து சொர்க்க வாழ்க்கைக்கு வாங்க, சொர்க்க வாழ்க்கையிலிருந்து அடுத்து கைலாச வாழ்க்கைக்கு மாறுவீங்க.